புலனும் அல்லாஹ்வுடைய தீர்க்காகும். சலாம் உயிரின் மேலான நன்மதினாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்துகளை இஸ்லாமில் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா-தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமூக கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த வழிமுறைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்கிறார். எந்தளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹை வணங்குவதற்கு அடுத்தபடியாக, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுத்துவதற்கு அடுத்தபடியாக, நம்மளோடு சார்ந்து வாழக்கூடிய, நம்மளோடு இணங்கி வாழக்கூடியவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அவர்களோடு நன்முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறையை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். எனவேதான் சிறந்த ஒரு கட்டமைப்பு, சமூகம் சீர்படுவதற்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதல் இஸ்லாம் நமக்கு தருகிறது. எங்கிருந்து சொந்த பந்தங்களோடு நாம் எப்படி வாழ வேண்டும், நம்முடைய பெற்றோர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்மளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டாரோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளை சொல்லுகின்ற பொழுது, அதை நாம் ஃபாலோ பண்ணுகின்ற பொழுது, செயல்படுத்துகின்ற பொழுது, ஒற்றுமையான ஒரு சமூகமாக இந்த சமூகம் உருவாகும். பக்கத்து வீட்டுக்காரன் யாராக இருந்தாலும் சரி, அவர்களோடு நாம் உறவுகளோடு, நெருங்கிய உறவுகளோடு அந்யோன்யமாக வாழுகின்ற பொழுது, சேர்ந்து வாழுகின்ற பொழுது, அதிலே எல்லாம் மிகப்பெரிய பரக்கத்துகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கின்றார். மனித சமூகத்தினுடைய வாழ்வு சுபிட்சமாக வாழ்வதற்கு அண்டை வீட்டாருடைய சேர்ந்து வாழ வேண்டும் என்ற வழிமுறை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், வபில் வாலித் வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன் வல் ஜாரி தில் குர்பா. அல்லாஹ்விற்கு எதையும் நீங்கள் இணை வைக்க வேண்டாம், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், சொந்த பந்தங்களோடு நீங்கள் சேர்ந்திருங்கள், யத்தீம்கள், அனாதைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு அவர்களுடைய ஹக்குகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக எல்லாம் சொல்லுகிறான், வல் ஜாரி தில் குர்பா, அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவர்களுடைய உரிமைகளையும் அவர்களோடு நீங்கள் சேர்ந்து நல்ல முறையில் வாழுங்கள் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறார். எனவே அண்டை வீட்டாரோடு சேர்ந்து வாழுதல் என்பது ஒவ்வொரு வீட்டாருக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருப்பாங்க, அவங்களோட உறவுகள் சேர்ந்து அவங்க பக்கத்து வீட்டுக்காரோடு சேர்ந்து வாழ்றாங்க. இப்போ சிறந்த உறவுகளை நாம் உருவாக்கிட்டோம் என்று சொன்னால் அந்த மகல்லாவை ஒரு ஒற்றுமையான குடும்பமாக மாறினோம். இப்படி ஒவ்வொரு மகல்லாவும் மாறிவிட்டது என்று சொன்னால் அந்த ஊர், அந்த நாடும் சிறந்த ஒற்றுமையுள்ள ஒரு நாடாக உருவாகும் என்பதை தான் அல்லாஹ் சொல்கிறார். சரியத்தை எந்த அளவுக்கு சொல்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதர் பக்கத்து வீட்டுக்காரரிடத்துல தன்னுடைய வீட்டை விற்கின்றார், அவரிடத்துல கேட்காமல் இன்னொருத்தருக்கு வித்துட்டார் வீட்டை என்று சொன்னால், அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்கிறார், போய் காந்தியிட்ட போய் என்ன செய்கிறார், புகார் சொல்றார். இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டம். அவர் காந்தியிட்ட போய் சொல்றாரு, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் வேறொருத்தருடைய என்கிட்ட கேட்காமலே வேறொருத்தருடைய விட்டுட்டாரு என்று அவர் காசி இடத்தில் போய் முறையிட்டார் என்று சொன்னால், காசி யாரு வாங்கினாரோ அவரை கூப்பிடுவார். கூப்பிட்டு சொல்லுவார், பக்கத்து வீட்டுக்காரர் அந்த இடத்தை கேட்கின்றார், அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர், எனவே விட்டதை நீங்கள் என்ன செய்ய திரும்பவும் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யணும், வாங்கினவரிடமிருந்து மீண்டும் அந்த இடத்தை, அந்த வீட்டை வாங்கி
பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கினார் என்று சொன்னால் அவரிடத்தில் வாங்கி அதை ஒப்படைப்பார். அதற்குண்டான தொகையை வீட்டுடைய உரிமையாளர்களுக்கு கொடுத்தார். இது இஸ்லாமின் ஷரியத்துடைய சட்டம். அப்ப எந்த அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் அவரை கேட்காமலே பக்கத்து வீட்டுக்காரர் விட்டுவிட்டால் அதை கேட்டு பெறக்கூடிய உரிமை பக்கத்து வீட்டுக்காரருக்கு இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது என்று சொன்னால், அப்போ பக்கத்து வீட்டாரோடு எந்த அளவுக்கு சேர்ந்து நதிரமாக வாழ வேண்டும் என்ற வழிமுறை எல்லாரும் நமக்கு தெரிவித்தார். ஒரு காலத்தில் இப்படிதான் ஒரு பிரச்சனை ஒன்று வருகிறது. என்ன பிரச்சனை? பக்கத்து வீட்டுக்காரன் ஆடு வச்சிருக்கு. இந்த பக்கத்துல உள்ளவர் என்ன செய்யறாருன்னா வேட்டை நாய் வச்சிருக்காரு. இந்த வேட்டை நாய் வச்சிருக்கிறவர் என்ன செய்யறாருன்னா நாயை கலந்து விட்டுறாரு. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஆட்டை போய் கடிச்சு. அப்ப அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து முறையிட்டாரு, இந்த மாதிரி என்னுடைய ஆடுகள்லாம் கடிச்சுட்டு இருக்கு, அதனால உங்க வேட்டை நாயை நீங்க என்ன செய்யுங்க, கட்டி போட்டு வைங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அவங்க கேட்கிறாங்க, உன் ஊர்ல நீ தான் பார்த்துக்கணும், உன் ஊர்ல நீ தான் பார்த்துக்கணும் என்று அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு, அவரிடத்துல சொல்றாரு. கொஞ்ச காலத்தில் கழிந்து செல்கின்ற பொழுது இன்னொரு ஆட்டையை நீங்க கொடூரமாக விடுகிறது கேட்டுங்க. இவருக்கு ரொம்ப அதிகமாக பொறுமை இழந்து விட்டது. ஊருடைய தலைவரிடத்துல போய் கேட்கிறார், இந்த மாதிரி நடந்து விட்டது, என்ன செய்கிறது தெரியல. உடனே அந்த தலைவர் சொன்னார், நான் உடனே அவரை கூப்பிட்டு விசாரிச்சு அவருக்கு நான் ஏதாவது எதிராக தீர்ப்பு சொல்லிட்டேன்னு சொன்னா சொல்ல நான் சொல்லிடலாம். ஆனா என்னவாகும், காலையில போய் சொல்லிட்டியா, ஊரு தலைவர்கிட்ட போய் சொல்லிட்டியா, எனக்கு எதிராக நீ என்ன செய்யற வழக்கு தொடர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாகி விடுவார். ஏற்கனவே கொஞ்சம் வெறுப்பாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் வெறுப்பு காலங்காலமாக வெறுப்பாக. அதனால அந்த ஊர் தலைவர் சொன்னார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா, பக்கத்து வீட்டுக்காரனுடைய மகனுக்கு பிறந்த நாள் விழா வருகிறது, எல்லோரும் அழைத்திருக்கிறார், இந்த வீட்டுக்காரையும் அழைத்திருக்கிறார். சொன்னாரு, மகனுடைய பிறந்த நாள் விழாவுக்கு ஒரு ஆட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆடை என்ன செஞ்ச அர்ப்பணிப்பா கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அது ஊர் தலைவர் சொன்னதை போல என்ன செய்யறாருன்னா, அந்த ஆட்டுக்காரர் வந்து பக்கத்து வீட்டுக்காரனுடைய பையனுக்கு அர்ப்பணிப்பாக ஒரு ஆட்டை கொடுத்தா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதிகமாயிடுச்சு. என்னடா நம்ம இவ்வளவு துன்புறுத்துறவன கஷ்டப்படுத்துறோம், ஆனா அவன் என்ன செய்யறான், நமக்கு இவ்வளவு பெரிய சிறந்த ஒரு அன்பளிப்பை கொடுக்கிறானே, காஸ்ட்லியான ஒரு அன்பளிப்பை தரானே அப்படின்னு சந்தோஷப்பட்டு என்ன செய்யறாரு, அதை பெற்றுக் கொள்கிறார். பெற்றுக்கொண்டதிலிருந்து என்ன ஆகிறது சொன்னா, மறுநாள் இருந்து பக்கத்து வீட்டுக்காரருடைய ஆடு கடிக்கு அந்த வேட்டநாய் கடிக்கும் அல்லவா, அந்த பிரச்சனை அந்த பக்கத்து வீட்டுக்கார அதுக்கப்புறம் வரவே இல்லை, முடிஞ்சிருச்சு, பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த ஆட்டுக்குட்டியும் நீ வீட்டுக்குள்ள வரும் பொழுது இந்த ஆட்டை அவன் பாதுகாப்பதற்காண்டி நாயை கட்டி போட ஆரம்பித்தது. நாயை கட்டி போட ஆரம்பித்ததால் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரருடைய ஆடுகளும் பாதுகாப்பாகிவிட்டது. எனவே இங்கே சில விஷயங்களை நாம் விலகத்துக்கு கவனத்தில் போட வேண்டும். அந்த ஊருக்காக ஒரு சரியான ஒரு தீர்ப்பு, இவருக்கு நாம் பாதகமாக சொன்னால் அங்கே பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதற்காக வேண்டி இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே ஒரு சுமூகமான ஒரு தீர்ப்பை சொல்ல வேண்டும் என்று ஊருடைய தலைவர் நினைத்து இரண்டு பேருக்கு உண்டான சுமூகமான ஒரு தீர்ப்பை அங்கே சொன்னார். இன்னொரு விஷயம் அதுல என்னவென்று சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரர்கள் அன்பளிப்புகளை கொடுத்து பழக வேண்டும். அன்பளிப்புகளை பக்கத்து வீட்டுக்காரர்கள் கொடுத்து பழகுகின்ற பொழுது என்னவாக சொன்னால், நமக்குள்ளே ஒரு அன்பு என்ன செய்யும் ஏற்படும். இன்னைக்கு விஸ்வதிகள் பல இடத்திலே பல விஷயங்களில் என்ன செய்கிறார்கள் சொன்னால், மக்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்துவதற்காக மிகப்பெரிய ஒரு தீவிர செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்று சொல்லப்படக்கூடிய மேல இருக்கக்கூடிய மலைக்கு மேல இருக்கக்கூடிய இரண்டு, ஒன்று கோயில், இன்னொன்று அந்த மலை அடிவாரத்தில் கீழே இருக்கக்கூடிய மக்களை ஒற்றுமையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அங்கே செல்கின்ற பொழுது அந்த கோயிலுக்குள்ளான முறைகளை அவர்கள் பின்பற்றுகிறார்கள்.
அதே போல இவர்கள் அந்த மலைக்கு செல்கின்ற பொழுது அதிலே உள்ள அந்த ஆடுகளை அறுத்து அதன் மூலமாக சமைத்து என்ன செய்கிறார்கள், அவர்கள் கொடுக்கின்றார்கள். கொடுக்கின்ற பொழுது எல்லாருக்கும் சேர்ந்துதான் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லாருமே கொடுக்கிறார்கள். இன்னைக்கு வெளிரங்கத்தில் ஒரு பெரிய பிரச்சனைகளை வெளியிலிருந்து வந்து உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அந்த ஊரில் ஒற்றுமைகளை கேட்க நாம் சொல்லுவாங்க, நாங்களும் இந்த முஸ்லிம்களும் இந்துக்கள் சொல்றாங்க, நாங்களும் முஸ்லிம்களும் காலங்காலமாக ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மாமச்சனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்க வீட்டுல ஒரு விசேஷம் தான் அவங்க வீட்டுக்கு நான் கொடுக்கிறோம், அவங்க வீட்டுல ஒரு விசேஷம் தான் அவங்க எங்க வீட்டுக்கு கொடுக்குறாங்க. நாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் உள்ள வந்தாலும் தெரியல, எப்படியோ சில பேர்கள் உள்ள வந்து எங்களுக்குள்ள புலமை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான முயற்சி செய்கிறார்கள் என்று அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்கள் சொல்கிறார்கள். சொன்னால் அன்பிற்குரிய பெருமக்களே, இதுதான் அண்டை வீட்டாரோடு நாம் சேர்ந்து வாழ்கின்ற பொழுது அவர்கள் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது கூட அவர்கள் சொல்வார்கள், இல்லை இல்லை இந்த முஸ்லிம்கள் நல்லவர்கள், இல்லை இல்லை இவர்கள் சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள், எங்களை எல்லா விதத்திலும் எங்களை கண்ணியப்படுத்திருக்கிறார்கள், எங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் தரவில்லை என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு வருகிறது என்று சொன்னார். இஸ்லாம் எப்படி வாழ வேண்டும், பக்கத்து வீடுகாரர் யாராக இருந்தாலும் சரி, அந்நியராக இருந்தாலும் சரி, வேறு மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர்களோடு அவர்களுடைய உரிமைகளை அவர்கள் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் தெரியும். அதெல்லாம் சொன்னார்கள் உண்மையிலே அல்லாஹ்வையும் மறுமையினாலும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள். அதனால குர்ஆன் நிறைய விஷயங்கள் இருக்கிறாங்க. நீங்க சாமா வைக்கிறீங்க என்றுதான் கொஞ்சம் கூடுதலாக பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த வாசனை போகும், அவங்க மனசுல ஏதாவது அந்த வீட்டுல என்ன தெரிந்து வைக்கிறாங்க என்ற அந்த எண்ணங்கள் உருவாங்கல்ல, அது நாளடைவில் பாருங்க இவங்க மட்டும் நல்லா சாப்பிடுறாங்க, நமக்கு எங்கேயாவது கொடுக்கலாமா என்ற எண்ணங்கள் உருவாகிவிட கூடாது. கொஞ்சம் சாம்பார் அதிகமா கொஞ்சம் தண்ணி பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதான் சொல்லுவாங்க, எல்லோருமே பொதுவாக சொல்வாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பசுத்திருக்க தான் வயிறாக சாப்பிட ஒரு முஸ்லிம் அல்ல அப்படின்ற வார்த்தை எல்லோருக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் பசியில் இருக்கிறாங்கன்னா நீ என்ன நல்ல முறைகளை சாப்பிட்டு நீங்க கொடுத்து இஸ்லாம் அதை விடுக்கிறது, தடை செய்கிறது. அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நீ பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும். சமூகத்தில் இப்படி எப்படியாக சொன்னா பக்கத்து வீட்டுக்காரன் பேர் கூட தெரியாம சொல்லுவாங்க, என்ன பிரச்சனை நடந்தாலும் திரும்பி கூட பார்க்கிறது. சமூகம் அப்படியாக மாறி போய்விட்டது. எனவே பக்கத்து வீட்டுக்காரர்களை நீங்கள் பார்க்க வேண்டும், அவர்களுக்கு நிறைய உரிமைகளை கடமைகளை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது, வழங்கியிருக்கிறது நிரப்பமாக. அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனை உதவி செய்யும், கடன் கேட்டால் கொடுக்கிறோம். அவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயமா துக்கமான விஷயமா அவர்களோடு நீங்கள் பகிர்ந்து சொந்தக்காரங்க எங்கேயே இருப்பாங்க. ஒரு பிரச்சனைனா உடனே ஒரு பதவி எழுதாம வருவாங்க. அதனால பக்கத்து வீட்டுக்காரர்கள் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தடை செய்யக்கூடாது. அவர்களிடத்துல சிறப்பு முறைகள் சொல்றாங்க. ஒரு ஆட்டுடைய குணம், அதாவது ஒரு ஆட்டுடைய அந்த குணம் அல்லது அன்பளிப்பாளருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்தாங்க கூட நீங்க என்ன செய்யறாங்க, இதெல்லாம் ஒரு இதுவா இதை கொடுக்குறாங்க என்று கருதாமல் அதை கண்ணியமான முறையில் வாங்கிக் கொள்ளும். ஒரு சிறிய பொருளை அவன் கொடுத்தாலும், சிறிய உணவை அவன் கொடுத்தாலும், காவாளர்களை கொடுத்தாலும் அதை கண்ணியமான முறையில் சிறந்த முறையில் அதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் சிறந்த மகனாக சிறந்த அட்டை வீட்டாளர்களாக அல்லாஹ்